என்ன பண்ண? கிளம்பிட்டீங்களா? ட்ருவாவா? ட்ருவா கிளம்பிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சா? ரெடியா? எதில் போகிறோம்? எதில் போகிறோம்? ஆ, காரா? காரில் போகிறோமா? ஓகே. எங்கே போகிறோம்? காரில் ரவுண்டா? ஸ்வைங் போகிறோமா? ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் விஜய் பிரியா. யாஸ்குட்டி பேசினதை கேட்டிருப்பீங்க. சின்னதாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி காரில் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரான ஒரு ஹில்ஸ் ஏரியா தான் போயிட்டுருக்கோம். கொல்லிமலை போயிட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ ஹில்ஸ் எவ்வளோ சுற்றுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். 70க்கும் மேற்பட்ட சுற்றுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எல்லா இடத்துக்கும் பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். அந்த சுற்றுகளில் பார்த்திங்க அப்படின்னா அழகான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சோ எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு. அதே மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக யாஸ்குட்டியோடு கிளம்பி போய்கிட்டுருக்கோம். எங்கள் கூட யாஸ்குட்டி மட்டும் இல்லைங்க, இன்னொரு பாப்பாவும் இருக்காங்க, ஃப்ரெண்டோட குழந்த. ஸோ 2 ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். 2 குட்டீஸ் 2 கப்புள்ஸ் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஹில்ஸ் ஏரியா செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அண்ட் 70க்கு மேற்பட்ட சுற்றுகள் இல்லை, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் போகணும். அண்ட் ஒரு வழியாக நாங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். ஹோஸ்டல் ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஈஸியாக ரீச் ஆகிட்டோம். அங்கே இருட்டாகிறதுக்குள்ளேயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். யாஸ்குட்டி இறங்கினோனையுமே கிளம்பிட்டாங்க, பின்னாடியே பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. ஸோ 2 பேருமே செம்ம ஜாலியாக இருந்தாங்க. ரிசார்ட் பார்த்திங்க அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ குழந்தைகளோடு நாங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு சேஃப்டியாகவும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ உள்ளே நுழைஞ்சு பார்ப்போமேன்ட்டு உள்ளே போயிருந்தோம். ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டாக கிளம்பிட்டாங்க. குட்டி பையன் முன்னாடி போயிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பாப்பாவையும் சேர்ந்து கூட கூட்டிகிட்டு போகிறதுக்காக உள்ளே கூப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே ஹால்லேயே பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ் ப்ளே பண்ணுறதுக்கான பிளேசஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறையா கேம்ஸ் இருந்துச்சு. அவங்க பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. நிறைய நேரம் ப்ளே பண்ணாங்க. அண்ட் ப்ளேவோட பார்த்திங்க அப்படின்னா வெளியும் கொஞ்சம் நேரம் நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தாங்க. பால்ஸ் எடுத்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனாங்க. பார்த்திங்க அப்படின்ட்டு ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு ரூம் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா 2 ரூம் நாங்கள் எடுத்திருந்தோம். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள ரூமை பார்ப்போமேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருந்தோம். அழகாக இருந்துச்சுங்க. பிளேசஸ், டிவி, ரூம், பெட்டு எல்லாமே அழகாக இருந்துச்சு. அண்ட் நீட் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. குட்டீஸ் பார்த்தாங்க. இந்த ரூம் பார்த்து முடிச்சோடனே இன்னொரு ரூம் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்களோட மாமா ரூமையும் பார்க்குறதுக்கு குட்டி கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ரூமுமே அழகாக இருந்துச்சு. அந்த ரூமில் இன்னொரு ஸ்பெசிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெளியே உங்களுக்கு பால்கனி கொடுத்துருந்தாங்க. அந்த பால்கனியில் பார்த்திங்க அப்படின்னா நின்று பார்க்கும்போது அழகாக மூன் தெரிஞ்சுதுங்க. நிலா தெரிஞ்சுது. அந்த நிலா பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த அன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால செம்ம அழகாக தெரிஞ்சுது. ஸோ என்ஜாய் பண்ணோம் அதையும் பார்த்து. அண்ட் அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா டின்னர் ரெடி பண்ணோம் இல்லையா? அந்த சின்ன கேப்பில் டின்னர் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேங்கிறதுனால அந்த அன்றைக்கி சின்னதாக நானும் அவங்க ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெக்கரேஷனோடையே ஹாப்பியாக பர்த்டேயும் என்ஜாய் பண்ணாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக சிம்பிளாக அழகாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஹாப்பியாக, கேக்னாவே குட்டீஸ்க்கு சொல்லவே தேவையில்லை இல்லையா? ஸோ கேக் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் கேக் ஊட்டிட்டு அவரும் கேக் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு கேக் ஊட்டிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா சின்னதாக வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். நைட் ட்ரிப். ஸோ பிளான் பண்ணபடியே நாங்கள் வெளியே கிளம்பி நியூ ஏரியா, அதுலேயும் நைட் ட்ரிப் காரில் செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே அதில் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, ரொம்ப சில்னஸாக இருந்துச்சு. அவ்வளோ குளிராக இருந்துச்சு. ஸ்வெட்டர் போட்டுட்டு போகிற அளவுக்கு. ஒரு வழியாக ரூமுக்கு ரீச் ஆகி தூங்கி எழுந்துட்டோம் மார்னிங். நீங்கள் இப்போ மார்னிங் வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. ரூம் நல்லாவே இருந்துச்சுங்க மார்னிங் பார்க்குறதுக்கும். சைடில் கிளாஸ் டோர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து பார்க்குறக்கும் வியூ அழகாக இருந்துச்சு. அண்ட் யாஸ்குட்டி எங்கேன்னு கேட்குறீங்களா? யாஸ்குட்டி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தூங்கி எழுந்து அந்த கிளாஸ் டோர் வழியாக அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே சலுப்பாக எழுந்திருக்காங்க இப்போ தான். ஸோ குட் மார்னிங்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ரெடியானவே ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அழகாக. சரி நானும் வரேன்டா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப ஓவர சீன் போட்டு அவங்க மட்டும் எடுத்தாங்க. ஒரு வழியாக அடம் பிடிச்சி நானும் உங்க கூட 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே உட்காந்து நானும் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்தோம். வெளியும் பிளேசஸ் அழகாக இருந்ததுனால எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்போமே, ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படின்னா ரூம்
ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். வெக்கேட் பண்ணதுனால ரூம் திங்ஸ் எல்லாம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமை வந்து ஒன்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்திங்கன்னா நைட்டே பார்த்தோம் இல்லையா, பிளேயிங் பிளேசஸ் நிறையா இருந்துச்சு. மறுபடியும் அவங்க கொஞ்சம் நேரம் விளாடுமேன்ட்டு அவங்க மாமா கூடயும் அப்பா கூடயும் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தாங்க, யாஸ்குட்டியும் பாப்பாவும். விளாண்டு முடிச்சதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் அங்கேயே முடிச்சுட்டு கிளம்புனோம். நைட்டு செலிப்ரேஷனில் சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். சரி ஏன் மிஸ் பண்ணதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 2 பேருமே வந்துட்டு அதை வெடித்து தான் தீர்வுன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணி ஒரு வழியாக வெடித்து முடித்தாங்க. அப்படியே நாங்கள் கிளம்பி காரில் போயிட்டுருக்கும்போது கூட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தாங்க இருந்துச்சு. ஏன்னா 2 சைடுமே பச்சை பசுமையாக அவ்வளோ ஒரு அழகான பிளேசஸாக இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். சரி அப்படியே சுற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சரி ஒரு பிளேஸுக்கு போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளேஸுக்கு போகலான்னு முடிவு பண்ணணும். சரி வியூ பாயிண்ட் போவோமேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். வியூ பாயிண்ட் ஒரு வழியாக ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்ட்டு நிறைய இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு. அவங்க சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, யாஸ்குட்டி அவங்க அப்பாக்காக. அவங்க அப்பா கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு அங்கே ஆல்ரெடி ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நாங்களும் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ 2 ஃபேமிலியுமே போயிட்டு நாங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேசஸாக இருந்துச்சு. அழகாக இருந்துச்சுங்க. இந்த பிளேஸ்க்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒயர்லெஸ் வியூ பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபோட்டோஸ் அழகாக எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் எப்பவும் போல் நம்மளுக்கு இடம் கிடைச்சாவே சொல்லவே தேவையில்லை இல்லையா. ஸோ ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக தனியாக நான் அவர் எல்லாருமே தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலியாகவும் எடுத்துக்கிட்டோம். குட்டிஸும் சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வீடியோவும் அப்படியே கூட எடுத்துக்கிட்டோங்க. எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபால்ஸுக்கு போகலான்னு முடிவு பண்ணி மாசிலா ஃபால்ஸ்னு ஒரு பிளேஸுக்கு போனாங்க. நாங்கள் ரீச் ஆகிற டைம் 4:30 ஆயிடுச்சு. அங்கே 4 o'clock வந்துட்டு வாகனங்கள் உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு போட்டு வச்சுட்டாங்க. ஸோ வெஹிக்கிள் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேஸ்லேருந்தே உள்ளே ரொம்ப தூரம் போகணும். இதில் நாங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்தே நடந்து போயிட்டு இருந்தோம். பட் ஜாலியாக தான் இருந்துச்சு. அவங்களும் அப்படியே ஜாலியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்பா கூட நிறைய பேர் முடிச்சுட்டு வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் போயிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் அது வரைக்கும் அங்கே பார்க்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். குட்டீஸை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்து அடுத்தது கிளம்பிட்டோங்க. சரி கிளம்புமேன்ட்டு வெளியே வந்தால் பார்த்திங்கன்னா மறுபடியும் வெளி வியூவும் அழகாக இருந்துச்சு. அதையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போய்கிட்டு இருந்தோம் காரில். லேட்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ டைம் ஆயிடுச்சு இல்லையா, அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் இன்னொரு ஃபால்ஸை பார்த்தோம். அங்கேயே நின்று அங்கேயும் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கீழே போகிறதுக்கு டைம் இல்லைங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போயிட்டு வந்தோம்னா இன்னும் லேட் ஆயிரும், இருட்டாயிரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த நடுவில் லிட்டில் கேப்பில் பர்ச்சேசிங்லாம் ஃப்ரூட்ஸு, பழங்கள், பலாப்பழம், மிளகு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு தேனெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஹில்ஸ் ஏரியாவிலேருந்து மேலேருந்து பார்த்திங்கன்னா செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. மேலேருந்து டோட்டல் நாமக்கல்மே தெரிஞ்சிச்சு. மேலே ஹைட்லேருந்து பார்க்கும்போது மலையிலேருந்து அப்படியே பார்த்துட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நைட் ஆக போகுது இல்லையா, அந்த வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு 6:30க்கு மேலே இருக்குங்க நம்ம பார்த்துட்ருக்கேன் இந்த வியூ டைமிங். ஓகே, இந்த டே ஃபுல்லாக நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் பிரியா. பை பை அண்ட் டேக் கேர்.